அன்வாரா பின் கைஸ் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணிங்க. இவருடைய மகன், அவருக்கு வயசு 13 வயது. 13 வயது அவரு ரசூலுல்லாட்ட அவருடைய பேரை நான் பின்னாடி சொல்றேன். 13 வயசு அன்வாரா பின் கைஸ் ரலியல்லாஹுடைய மகன் தான். 13 வயசு அவருக்கு. ரசூலுல்லாட்ட போர்க்களத்துக்கு நான் கலந்துக்கிறணும்னு அனுமதி கேட்கிறாங்க. இல்ல முடியாதுன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். சிறு பிள்ளைய கூட்டு போக முடியாதுன்ட்டாங்க. உடனே அழுதுகிட்டே பெற்றோர்கிட்ட வந்தாங்க. யார்கிட்ட? தாய்ட்ட. அன்வாரா பின் கைஸ்ட்ட. அம்மா, என்னைய ரசூலுல்லாஹ் போருக்கு கூட்டிட்டு போக மாட்டான்ட்டாங்க அப்படின்னு என்ன செய்யறாரு அழுதாரு. அப்படியே அன்வாரா பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னாங்க, அழுவாதா தங்கம், ரசூலுல்லாஹ் உன்னை செஞ்சிருக்கிறான்டா, அதுல ஒரு காரணம் இருக்கு. உன்னை நான் இன்னும் மேலான இடத்திற்கு, உயர்வான இடத்திற்கு நான் என்ன செய்வேன், உன்னை கொண்டு போய் நான் சேர்ப்பேன் என்று அன்வாரா பின் கைஸ் ரலியல்லாஹு மகனிடத்துல சொன்னாங்க. சொல்லி குர்ஆனை ஓதி கற்றுக் கொடுத்தார். மிக அற்புதமாக குர்ஆனை ஓதுவார். யாரு? இந்த 13 வயசு சிறுவன். அழகா குர்ஆனை ஓத கற்றுக் கொடுத்து பல்வேறு சூறாக்களை மனனம் செய்ய வைத்து குர்ஆனை எழுதுகிற பொறுப்பு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தது ஒரு தாய் அன்வாரா பின் கைஸ் ரலியல்லாஹு. ரசூலுல்லாஹ்ட்ட கூட்டு வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், அன்வாரா பின் கைஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, என் மகன் பத்ர் யுத்த களங்களுக்கு கேட்டான் போருக்கு போகணும்னு, நீங்க தடுத்துட்டீங்க. ஆனா என் புள்ள நிறைய குர்ஆனை மனனம் செய்திருக்கிறான், அழகாக ஓதக்கூடியவன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட. ரசூலுல்லாஹ் ஓதுங்க கேட்போம் அப்படின்னா ஓதினார். இந்த சிறுவர் என்ன செய்தார்? ஓதினார், அழகாக ஓதினார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பரக்கத் துஆ செஞ்சாங்க, அழகாக எழுதுவார் என்றார். தாய், என் புள்ள குர்ஆனை மிக அற்புதமாக எழுதும் அப்படின்னாங்க. இங்க எழுதுனாங்க, அழகா முத்தா எழுதுனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை, இந்த சிறுவரை சொன்னாங்க, 15 வயசு, இவரை கூட்டு சொன்னாங்க, வகி எழுதுற பொறுப்பை இவர்கிட்டையும் ஒப்படையுங்க. அந்த லிஸ்ட் இருக்கா இல்லையா, எனக்கு வகி வருவதை பதிவு செய்யக்கூடிய சஹாபாக்களில் இந்த சிறுவரையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்று இந்த சிறுவனையும் சேர்த்து கொள்ளப்பட்டது. ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட அபாரமான பெருமை இருந்தது. அதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் அந்த சிறுவன்கிட்ட சொன்னாங்க, யூதர்களிடத்திலிருந்து சில நேரங்கள் வெளிநாட்டுல கடிதம் வருது, அது நமக்கு அந்த மொழி தெரியறது இல்லை, சூரானி மொழி அந்த மொழியில வருது, அது இங்கே இருக்கக்கூடிய யூதர்களை வச்சுதான் படிக்க முடியுது. எனவே நீங்க அந்த மொழிய கொஞ்சம் கத்துக்கிட்டு வந்தா நல்லா இருக்கும். ஏன் இவன் என்னத்தை படிக்கிறான்னு இங்க இருக்கிற ஆள் தெரியலையே, எனவே இதை நீங்கள் கற்றுக்கொண்டு வாருங்கள் அப்படிங்கிற ஒரு 15 வயதுடைய ஒரு சிறுவன்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பை கொடுத்தாங்க. போய் 17 நாள்ல அந்த மொழியை மிக அற்புதமாக படிக்கக்கூடிய, வாசிக்கக்கூடிய, எழுதக்கூடிய ஆற்றலோடு என்ன செய்தார்? ஒரு 17 நாளில் என்ன செய்தார்? கற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே இருந்தார் என்றா நம்ம யோசிக்கணும். ஒரு தாய் தன் பிள்ளையை போர்க்களத்திற்கு போன்று அனுப்பி வைக்கிற பொழுது ரசூலுல்லாஹ் 13 வயசு வயல விடமாட்டேன், என் பிள்ளைக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கணும், போர்ல தடுத்துட்டீங்களா அப்படின்னு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெற்றுக் கொடுது. வகி எழுதுற பொறுப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மொழி டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய ஆளாக இவர் நிற்கிறார் என்றார். யார் தெரியுமா? இவர் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய நபி தோழர். அன்வாரா பின் கைஸ் ரலியல்லாஹு என் பிள்ளைய உயர்ந்த இடத்துல எப்படியாவது கொண்டு போய் வைக்கணும்னு ஒரு தாய் எப்படி உருவாக்கியது பாருங்கள். தன் மகனை அழகா குர்ஆன் ஓதுவார், அழகாக எழுதக்கூடியவராய், மொழி டிரான்ஸ்லேஷன் செய்யக்கூடியவர்களாக உருவாக்குனாங்க. இவங்க தான் இன்றைக்கு நாம் குர்ஆனை கையிலே வைத்திருக்கிறோம் இல்லையா, பிரதி எடுத்து. இந்த குர்ஆனை ஒன்று சேர்த்தவர்கள் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹுவின் ஆட்சி காலங்களில் ஒன்று சேர்க்க வேண்டும், காலத்தின் கட்டாயம், அடுத்த தலைமுறைக்கு இந்த குர்ஆனை கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. எனவே இதை ஒன்று சேர்ப்பதற்கு யாரை தேர்ந்தெடுப்பது என்கிற பொழுது இந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தான் இந்த குர்ஆனை ஒன்று சேர்க்கிற பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டது. இவரு தான் ஒரு 21 வயதுல ஒரு குர்ஆனை முழுமையாக ஒப்படைத்தார்கள் சமூகத்தில் என்றால், ஒரு பிள்ளையை அன்வாரா பின் கைஸ் ரலியல்லாஹு, இன்னைக்கும் அன்வாராவை பேசுறோம், அந்த தாயை குறித்து இன்னைக்கும் பேசுறோம். எவ்வளவு தூரம் பிள்ளையை உருவாக்கினார்கள் பாருங்கள்.